ரொம்ப நாள் கழித்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதுவும் ஸ்ரீலங்கா போகிறோம். சென்னை ஏர்போர்ட் லாஞ்சில் ₹1 பே பண்ணிவிட்டு ஃபுட்டு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த டைம் காம்ப்ளிமெண்ட்ரியாக பியரெல்லாம் தட ஆரம்பிச்சிட்டாங்க. போக போகிறது என்னவோ ஏர் இந்தியா ஏர்லைன்ஸு. ஆல்ரெடி 200 பேருக்கு மேலே காலி. அந்த ஏர்லைன்ஸில் தான் போக போகிறோம். இங்கேயும் சாப்பாடு, திரும்ப ஏர் இந்தியாவில் போனாலையும் சாப்பாடு. ஏர் இந்தியா பொறுத்த வரைக்கும் சாப்பாடு அவங்கள மாதிரி யாரும் கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ரொம்ப ஒரு 6 மந்த்து கழித்து திரும்ப ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரிப் போகிறோம். வித் கிஷோர் ப்ரோ. பார்த்தீங்களா ஏர் இந்தியா டிக்கெட் வாங்குறப்பே கொஞ்சம் ஜர்க்காக தான் இருந்துச்சு. டொமஸ்டிக் லாஞ்சில் இருக்கிற ஃபுட்டு ஐட்டம்ஸ் இன்டர்நேஷ்னல் லாஞ்சில் இல்லை. என்ன அதுக்கு இதுக்கு வித்தியாசம்னா, அங்கே ஃப்ரீயாக ஆல்கஹால் தர மாட்டான், இன்டர்நேஷ்னல் லாஞ்சில் ஆல்கஹால் தருவான். இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ், மற்றபடி ஒன்றும் இல்லை. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா ஏர்போர்ட்லேயும் லாஞ்ச் இருக்குது. அது யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அது ரொம்ப காசுன்னு நினைப்பீங்க, அதெல்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட HDFC, SBI, ICICI இந்த மாதிரி டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா ஒரு 4 மந்த்துக்கு நீங்கள் 2 டைம்ஸ் லாஞ்சில் ஃப்ரீயாக சாப்பாடு யூஸ் பண்ணிக்கலாம், சாப்பிட்லாம். ₹1 ₹2 தான் டிடெக்ட் பண்ணுவாங்க, அவ்வளோதான். அதை நம்ம பேங்க் சைட்லேருந்து பே பண்ணுறாங்க. ஸோ அதனால் அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பாடெல்லாம். வழியாக ஏர் இந்தியாவில் ஏறி உட்காந்தாச்சு. ஏர்லி மார்னிங் 6 o'clock நம்ம சென்னை டாப் வியூ பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக இருக்குது. தாம்பரத்தில் இருக்கிற கல்குவாரி, சம்பரம்பாக்கம் ஏரி, தாம்பரம் டு திருச்சி பைபாஸு எல்லாமே தெரியும் கண்ணுக்கு அழகாக. கீழே இருக்கிறப்போ அந்தளவுக்கு அழகு தெரியுதோ இல்லையோ, ஆனால் மேலேருந்து பார்த்தா நம்ம சிட்டி வேறு லெவல், வேறு மாதிரி. ஏர் இந்தியாவில் சென்னை டு கொழம்பு 1.25 மணி நேரம் தான் ட்ராவல். ஆல்ரெடி லாஞ்சில் ஃபுல்லாக வயிறு ரொம்ப சாப்பிட்டோம். ஆனாலையும் இந்த மாதிரி மனசுவே வேணான்ற அளவுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்துருவோம். இதெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப டீ காஃபி வேறு கொடுப்பான். இதெல்லாம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் டீ காஃபி. அதுக்குள்ளே அவன் போய் இதெல்லாம் முடித்து சேர்கிறதுக்குள்ளே கொழம்பு போய் ரீச் ஆகிடுவோம். ஆனால் இந்த டைம் டீ காஃபி நோன்னு கேப்டன் சொல்லிட்டாரு. ஏன்னா டைம் இல்லை, கொழம்பு ரீச் ஆகிட்டோம். ஏர்லி மார்னிங் பார்த்தீங்களா, மேக மூட்டங்களுக்கு மேலே ஒரு ஹெவனில் பறக்கிற மாதிரி ஒரு வைப். கொழம்பு இறங்கினதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோவாக இதை தான். அந்த கொழம்பு ஏர்போர்ட்லேருந்து கொழம்பு சிட்டிக்கு வரணுன்னா கிட்டத்தட்ட 1 hour பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வரணும். வந்ததுக்கப்புறம் ஒரு அழகான ஒரு வைப். இங்கே நிறைய ஸ்கேமும் நடக்குது. டிக்கெட் வாங்கிட்டு திரும்பவும் சில்லறை தரமாட்டாங்க இறங்குறப்போ. அது சண்டை போட்டு கேட்டு வாங்குற நிலமையில தான் இருக்கேன். டூரிஸ்ட்டுக்காரங்களை பார்த்து ஏமாத்துறானுங்க. அதுவும் ₹1 ₹2 ₹100 ₹200 அப்படியே இது பண்ணிடுறானுங்க. கூட கேட்கும்போது நான் கொடுத்துட்டேனேன்றாங்க. நம்ம ஊர்லலாம் டிக்கெட்டில் பின்னால் எழுதி கொடுப்பாங்களே, அந்த மாதிரிலாம் இங்கே எழுதி தர மாட்டாங்க, டிக்கெட்டே கிடையாது. இதுதான் நாங்கள் இன்றைக்கி கொழம்புல ஸ்டே பண்ண போகிற இடம். ராயல் லீ கார்டன் ஓரியன்டல்னு சொல்லுவாங்க. கொழம்புலேயே ஃபஸ்ட்டு ஹோட்டல்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய தமிழ் பீப்புள்ஸும் இருக்காங்க. ஆனால் அதை விட இந்த சிங்களம் பேசுகிறவங்களும் இருக்காங்க. நம்ம ஊரில் ஆட்டோ சொல்கிறோம்ல, எங்கள் ஆட்டோவை தாய்லாந்தில் டுக்டுக்குன்ற மாதிரி இங்கேயும் டுக்டுக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஆட்டோலாம் சொல்லலாம், அவ்வளோ யாரும் ஏன்னு பார்க்குறாங்க. கொழம்பு சிட்டி நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. ஒரு சிட்டியை நீட்டாக க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இன்னொன்று, இந்த சிட்டியை ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் யாருமே ஸ்மோக் பண்ணுறது கிடையாது.
இங்கே பப்ளிக்காக நம்ம எல்லாம் ஸ்மோக் பண்ண ஃபைனு. மோஸ்ட்லி யாரும் ஸ்மோக்கெல்லாம் பண்ணுறதில்லைங்க. அதே மாதிரி சிகரெட்லேருந்து எல்லாமே ரேட் அதிகம். நம்ம ஊரில் 20 ரூபாய் கிடைக்குதுன்னா நம்ம ஊர் காசு கொடுத்தா கூட 60 ரூபாய் ஒரு சிகரெட் கிட்ட அளவுக்கு காஸ்ட்லி. ஒரு டீ வந்து 100 ரூபா நார்மல் வாட்டர் ஒரு டீ கட்டஞ்சாயம்னு சொல்லுவாங்க. அதே வந்துட்டு மில்க் கலந்தா 200 ரூபா. இதுதான் பழைய இப்போ போன இது பார்த்தோம்னா இதுதான் பழைய பார்லிமெண்ட். நிறைய சைனீஸ் பில்டிங் எல்லாம் இங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. விலைவாசி நம்ம ஊரை கம்பேர் பண்ணும்போது விலைவாசி அதிகம். நாங்கள் இனிஷியலாக 15,000 ரூபாய் மாற்றினோம் ஆளுக்கு, ஒருத்தர் ஈச் பர்சன். அவங்க கொடுத்து 48,000 ரூபாய். ஒரு கேவ்ஸில் ஆர்டர் பண்ணால் கூட அவங்க ஊர் காசுக்கு 3,500 4,000 ரூபாய். இந்த பில்டிங்கை பார்க்க ஏதோ வேர்ல்டு ட்ரேட் சென்டர்னு நினைக்காதீங்க. ஐடிசி கிராண்ட் சோலா தான். ஐடிசி ஹோட்டல் தான் இது. ஒரு நாளைக்கு நம்ம ஊர் காசுக்கு 24,000 ரூபாய். அவங்க ஊர் காசுக்கு கிட்டத்தட்ட 64,000 ரூபாய் ஸ்ரீலங்கன். இறாலாம் எடுக்கிறீங்களா அப்படியே ப்ரோ வராங்க ப்ரோ எடுங்க ப்ரோ. எடுங்க ப்ரோ. இல்லை கொல்குட்டையா அது? ஆமா. coming Al Ameez full tandoori ben chicken பாரு, இதெல்லாம் கூட எல்லோ போர்டில் வருது. சொல்ற இல்லை. ஸ்ரீலங்கா ரயில்வே ஸ்டேஷன்.